வணக்கம். பர்னாமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். ஒவ்வொருவரும் தங்களின் அன்றாட வாழ்க்கையை சிறப்பாக வழி நடத்துவதற்கு உடல் பிரதானமாக அமைகின்றது. உடல் என்பது முக்கியம் அப்படின்னு சொல்றதை தாண்டி எப்படி நம்ம நடக்கிறோம், எப்படி நம்ம உறங்குறோம், எப்படி உட்கார்ந்து வேலை செய்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒவ்வொருவரின் உடல் அமைப்பை நிர்ணயிக்கின்றன. அது குறித்து மேலும் பேசுவதற்கு இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கின்றார் மூத்த உடல் இயக்க சிகிச்சையாளர் சுனிதா மோகன். அவருடன் பேசலாம். வணக்கம் சுனிதா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, இந்த உடல் இயக்க சிகிச்சை அப்படின்னு சொல்றதை தாண்டி பிசியோதெரப்பி அப்படின்னு சொன்னா மக்களுக்கு இன்னும் சிறப்பா புரியும். ஸோ பிசியோதெரப்பினா என்னென்ன மாதிரியான நோய்களுக்கு இந்த பிசியோதெரப்பி தேவைப்படுது? ஓகே, ஃபிசியோதெரப்பின்னு சொல்லிட்டு இப்போ மக்களுக்கு இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஃபிசியோதெரப்பிஸ் மோஸ்ட்லி மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்க்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸ்ட்ரோக் பேஷண்ட், நியூரோ சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டுக்கு, ஸ்ட்ரோக், பார்க்கின்சன் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு கூட நாங்கள் ஃபிசியோதெரப்பி இது பண்ணுறோம். இது தவிர்த்து பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் கிட்ஸ், நடக்க முடியாதவங்களுக்கு இவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி நிறைய எக்ஸசைஸ் செஞ்சு அவங்கள நடக்க வைக்கிறதுக்கு நிறைய உதவி செய்கிறோம். ஃபிசியோதெரப்பி மக்களுக்கு ரொம்ப முக்கியம்னு இப்போ மக்கள் தெரியுது அவங்களுக்கு. சரி, பிசியோதெரப்பி அப்படின்னும் போது எத்தனை வகை பிசியோதெரப்பி இருக்கு? ஏன்னா உடல் அப்படின்னு சொல்லும் போது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட புரிதல் என்னன்னா எக்ஸசைஸ் அப்படின்னாலே பிசியோதெரப்பி தான். ஸோ இந்த பிசியோதெரப்பினா எத்தனை வகை உண்டு? அதை கொஞ்சம் விளக்கு. பிசியோதெரப்பிஸ்க்கு கீழே ஆக்குபேஷனல் தெரப்பிஸ், ஸ்பீச் தெரப்பிஸ் இந்த மாதிரி கூட இருக்கு. ஸ்பீச் தெரப்பி அவுட்டிசம் சில்ட்ரன்னு சொல்லிட்டு இப்போ பிள்ளைங்க பேச முடியாது, அவங்களுக்குலாம் ஸ்பீச் தெரப்பின்னு கூட்டிட்டு போவோம். அவங்க ஸ்பெஷலைஸ் இன் ஸ்பீச் தெரப்பி. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் ஃபிசியோதெரப்பிஸ்னால நாங்கள் ஃபிசியோதெரப்பிஸ்ட் ட்ரீட்மெண்ட் அந்த எக்ஸசைஸ் செஞ்சு அவங்கள நடக்க வைக்கிறோம். ஆட்டிசம் கிட்ஸ், ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸ், பெட் ரீடன் பீப்புள், ஸ்ட்ரோக் பேஷண்ட் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது பண்ணுறோம். ஆக்குபேஷனல் தெரப்பின்னு கூட இருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரப்பிஸ் அவங்க ஹேண்ட் மொபிலிட்டி அதெல்லாம் செய்வாங்க. ஸ்பீச் டிலே, இப்போ அவங்க ஸ்பீச் டிலே அவங்க ஸ்பெஷல் ஸ்பீச் தெரப்பிஸ்னுக்கு போவாங்க. இப்போ மற்றபடி ட்ரீட்மெண்ட் இப்போ நடக்க முடியல அதெல்லாம் அது ஃபிசியோதெரப்பிஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சுனிதா, இப்போ பிசியோதெரப்பி இருக்கீங்க, உங்களை மக்கள் இப்போ எனக்கு ஒரு வலி இருக்குது, கையில் வலி ஏற்பட்டுருச்சு, நான் உங்களை நேரடியாக பார்ப்பது பெட்டரா இல்லை ஒரு மருத்துவமனைக்கு சென்று ஒரு மருத்துவரை நாடி அவருடைய ஆலோசனையை பெற்ற பிறகு உங்களை பார்ப்பது சிறப்பா? ஆமாம், இப்போ ஃபிசியோதெரப்பிஸ்க்கு வராங்க, அவங்க என்ன செய்வாங்க, டாக்டரை பார்த்து டாக்டரை பார்த்து அதோட கண்டிஷனை இது பண்ணிட்டு ரெஃபரல் லெட்டர்ஸ்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஃபிசியோதெரப்பி சென்டருக்கு. அந்த டைமில் டாக்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணி அவங்கள எம்ஆர்ஐ செய்யறதுக்கு தேவைப்பட்ட எம்ஆர்ஐ செய்வாங்க. அந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி ரெஃபரல் எடுத்து எங்ககிட்ட கொடுத்தாக்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்வோம். எக்ஸாம்பிள், அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க அந்த லெட்டர் எடுத்துட்டு எங்ககிட்ட காமிப்பாங்க. ஓகே, டாக்டர் ஃபிசியோதெரப்பி செய்ய சொன்னாங்க, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு செய்வாங்க. இப்போ நேரடியாலாம் உங்களை பார்க்க முடியாது. நேரடியாக இப்போ மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின், நெக் பெயின், போஸ்டர் ப்ராப்ளம், போஸ்டர் இந்த நிறைய வாட்டி கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒரு 8 hours ஆகி நெக் பெயின் வந்திருக்கு அவங்களுக்கு, இல்லை பேக் பெயின் வந்திருக்கு, அவங்க நேரடியாக எங்களை பார்க்க முடியும். இப்போ ஸ்ட்ரோக் ஆகியிருக்காங்க, அவங்க அட்மிட் பண்ணியிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் தேவைப்படும். அந்த பிரெயின் எவ்வளோ இது இருக்கு, அந்த டாக்டர்ஸ் அந்த ரிப்போர்ட்டை எழுதி எங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் ஃபிசியோவை போய் பாருங்க, ஃபிசியோ கிட்ட இதுக்கப்புறம் ஃபிசியோ கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுங்க. அப்போ நாங்கள் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள நடக்க முயற்சி பண்ணுவோம். ஃபிசியோதெரப்பி ஓகே, சரி. இப்போ இந்த அறுவை சிகிச்சை சொல்கிறோம் இல்லையா, ஆப்ரேஷன் சொல்கிறோம், இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஃபிசியோ எவ்வளவு முக்கியம்? இப்போ ஒருத்தவங்களுக்கு கை உடைஞ்சிருச்சு,
ஃப்ராக்சர் ஆயிருச்சு, அவங்க வந்து ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்றாங்க, இல்லை ஒரு சிமெண்ட் கட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, அதன் பிற்பாடு அந்த பிசியோதெரப்பி வந்து எவ்வளவு முக்கியம், எத்தனை செஷன்ஸ் வந்து தேவைப்படும் ஒவ்வொரு சிகிச்சை? இப்போ வந்து ஓகே, நீங்க சொல்றீங்க ஒரு ஃப்ராக்சர் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ராக்சர் கேஸ் வந்து அவங்க வந்து என்ன ஆவாங்க, அந்த பிஓபி போட்டு அந்த கழட்டி முடிச்சோடனே அவங்களோட ஜாயின் வந்து ஸ்டிஃப் ஆயிரும். அப்போ ஜாயின் ஸ்டிஃப் ஆனோடனே டாக்டர் சொல்லுவாங்க நீங்க வந்து பிசியோதெரபிஸ்ட்க்கு போங்க. அப்போ அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இந்த ஜாயின் ஸ்டிஃப்னஸ் வந்து நாங்கள் வந்து அதுக்கு எக்ஸசைஸ் செஞ்சு அந்த ஸ்டிஃப்னஸ் இது பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் எவ்வளோ, எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் பண்ணி அது உள்ளுக்கு பிளேட்டா இல்லை என்னாச்சு போட்டோன்னா அது வந்து டிலேவ் ஆகும். இப்போ ஒரு காஸ்ட் போட்டிருக்காங்க, காஸ்ட் போட்டுட்டு இட்ஸ் மசிலும் ஜாயினும் தான் அவங்களுக்கு இது. அப்போ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மோர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ முதல்ல வந்து ஒரு பேஷண்ட் வந்து உங்களை சந்திக்கிறாங்க, டாக்டரோட ரெஃபரல் லெட்டரோட கடிதத்தோட வந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்க மேற்கொள்ள வேண்டிய ப்ரொசீடியர்ஸ் என்னென்ன? இப்போ வந்து ஓகே ரெஃபரல் லெட்டர் கொண்டு வராங்கன்னா அவங்க அந்த ரிப்போர்ட்டும் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் செக் பண்ணி அந்த டாக்டர்ஸ் கொடுத்த ரெஃபரல் ஓகே இந்த பேஷண்ட்டுக்கு எது தேவைப்படும்னு டாக்டர் வந்து அங்கே எழுதிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுவோம், எப்படி இந்த ஃபிசியோ வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், இவங்களுக்கு வந்து எது முக்கியம், மசில் வந்து வேஸ்ட் ஆகிருக்கு ஏன்னா இவங்க வந்து சர்ஜரி பண்ணி இது வீக் ஆகிருக்கு, அவங்களால நடக்க முடியல, அப்போ ஜாயின் வந்து ஸ்டிஃப் ஆகிருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் நாங்கள் பார்ப்போம், ஜாயின் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டிஃப் ஆகிருக்கு, மசில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த மசில் வேஸ்டிங் அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸுக்கெல்லாம் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ இது வந்து கொஞ்சம் நாள் பிடிச்சி ஒரு சில பேத்துக்கு வந்து 10 செஷன் நல்லாயிரும், குணப்படுத்திடும். இதே அவங்க வந்து ஏதாச்சும் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலேவ் ஆகும். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ சற்று முன்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது ஒரு சிகிச்சை ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு ஏறக்குறைய 10 செஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்றீங்க. சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, இதை வந்து நான் பார்த்ததை வச்சு சொல்றேன், சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா இப்போ 10 செஷன் அந்த ஒரு நோயாளி முற்றிலுமாக சிகிச்சை மேற்கொள்ளணும்னா 5 செஷனுக்கு பிறகு அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும், 6வது செஷன் வரமாட்டாங்க. அது உங்களுடைய கருத்து என்ன? ஓகே, இப்போ 5 செஷனுக்கு அவங்களுக்கு நல்லா ஆயிடுது. ஓகே, நல்லா ஆயிடுதுன்னா 100% நல்லா ஆகுறதில்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஓகே இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேற சிகிச்சைக்கு போகிறதுக்கு இது இருக்குது. ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் நாங்கள் சொல்கிறோம், இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு நல்லா ஆகணுன்னு அந்த ஸ்டில் மெயின்டெனன்ஸ்க்கு அவங்க வந்து தான் ஆகணும். இது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, மேடம் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு வாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லி ரிகவர் ஆகுனாக்கா ஃபிசியோதெரபிஸ்டே சொல்லுவாங்க நீங்கள் ஃபுல்லி ரிகவர் ஆகிட்டீங்க, இதுக்கப்புறம் நாங்கள் கற்றுக் கொடுத்த எக்ஸசைஸ் வந்து வீட்டில் செய்யணும்னு. இப்போ வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் செய்கிறாங்க, அவங்க வந்து பேஷண்ட் வராங்க, நாங்கள் வந்து எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்போம். சென்டரில் இருக்கும்போது நாங்கள் வந்து அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் இதில் சென்டரில் இருக்கும்போது அவங்க வந்து எல்லா எக்ஸசைஸ், வீட்டுக்கு போனோன்னையும் நாங்கள் வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். ஓகே இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து போய் செய்யுங்கன்னு. அப்போ அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் முடித்து அந்த மெயின்டெனன்ஸ்க்கு வராங்க. ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லி ரிகவர் ஆயிட்டீங்க, ஆனால் அந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் வந்து விடாதீங்க, வீட்டில் ஸ்டில் நீங்கள் வந்து செய்யுங்க. ஆனால் செய்கிறாங்களா? இப்போ உங்ககிட்ட வர நோயாளிகள் வந்து செய்கிறாங்களா? எஸ், செய்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த ஃபிசியோதெரப்பி சிகிச்சையை மேற்கொள்ளும் போது அவங்க தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து ஓகே இப்போ சில பேஷண்ட் வராங்க, அவங்க வந்து ஒர்க்கிங் இந்த டெஸ்க்டாப்பில் கம்ப்யூட்டரில் ஒர்க் செய்கிறாங்க. ஓகே கம்ப்யூட்டரில் ஒர்க் செய்யும்போது அவங்க வந்து 8 ஹவர் 9 ஹவர் இருப்பாங்க, சம்டைம்ஸ் 8 ஹவர்ஸ் இல்லை. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், ஓகே நீங்கள் வந்து 8 ஹவர்ஸ் ஃபுல்லி நீங்கள் வந்து உட்காராதீங்க, அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் முடிச்சு ஒரு 1 ஹவர் கழிச்சு ஏந்திரிங்க, உங்கள் இடத்துலேருந்து ஏந்திரிச்சு நில்லுங்க, இல்லை சம் ஸ்ட்ரெச்சிங், நெக் ஸ்ட்ரெச்சிங் இல்லை பேக் ஸ்ட்ரெச்சிங், இல்லை ஜஸ்ட் உங்கள் டெஸ்க்டாப்லேருந்து ஏந்திரிச்சு போய் கொஞ்ச நேரம் ஒரு மூவ்மெண்ட்ல வாஷ்ரூமுக்கு போயிட்டு வரலாம். அந்த மாதிரி த்ரூஸாக இந்த மாதிரி உட்கார்றதுனால தான் சில மசில்ஸ் ப்ராப்ளம், நெக் பெயின், பேக் பெயின்லாம் வர்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் போஸ்டர் ப்ராப்ளம். அந்த போஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி தான் உட்கார்ந்து வேலை செய்வது, எப்படி நேராக உட்கார்ந்து செய்யணுமா, இல்லை அது கொஞ்சம் விளக்குங்களா? ஓகே, இப்போ போஸ்டர்னு சொல்கிறது இஸ் அ பிக் இது. அது வந்து இப்போ கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் அவங்க என்ன செய்வாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, ஓகே கம்ப்யூட்டரை வந்து
லேப்டாப்பை பாய்ப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் லேப்டாப் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களோட கண்ணு வந்து பார்வை வந்து கீழே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து போஸ்டரை வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த பிக்சர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெக் போஸ்டர் வந்து பென்னாக இருக்கும். இப்போ ப்ராப்பர் சேர் உட்கார்றவங்க வந்து அந்த காலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரிஸ் இருக்கணும். அப்படி அந்த ரீச் 90 டிகிரிஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து சில பேர் வந்து வளர்த்தியா இருப்பாங்க, கட்டையா இருப்பாங்க, அவங்க வந்து ஸ்மால் பாக்ஸ் அந்த மாதிரி காலுக்கு அடிக்க வச்சுக்கலாம். அப்புறம் அவங்களோட ஐ இது பார்த்தீங்கன்னா வியூ வந்து அந்த டெஸ்க்டாப்க்கு கரெக்டாக இருக்கணும். இவங்க வந்து இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் a wrong posture because அவர் வந்து அந்த நெக்கை வந்து பெண்ட் பண்றாரு. அப்ப இந்த நெக் பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நெக் பெயின் வருது. நெக் பெயின் அதே சமயத்துல பேக் பெயினும் கண்டினியூஸா வரும். இட்ஸ் a muscle pain. இப்ப மசில் பெயின் நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் ரிகவரி இஸ் ஃபாஸ்ட். ஆனால் சுனிதா, இப்போ என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம நாட்காலியில் உட்காந்து வேலை செய்கிறோம் இல்லையா, அந்த நாட்காலியில் அப்படி நேராக உட்காரும்போது அதுவே ஒரு வகையான வலியை கொடுக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி செஞ்சு உட்காந்தாதான் அந்த வலி இல்லாமல் இருக்கு. இதற்கு தீர்வு என்னவா இருக்கும்? ஓகே, அது வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பொசிஷனில் யூஸ் டு இட் ஆயிட்டீங்க. அப்போ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்க, சேரே பல விதமான நாற்காலிகள் இருக்கு. சில பேஷண்ட் எங்ககிட்ட சொல்லுவாங்க, எப்படி எந்த மாதிரி நாற்காலி நாங்க வந்து சூஸ் பண்ணணும், எது மாதிரி நாற்காலி நல்லது. இப்ப எங்களை கேட்டீங்கன்னா சில பேர் வளர்த்தியா இருப்பாங்க, சில பேர் கட்டையா இருப்பாங்க. அதுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர், அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சர்டன் அந்த போஸ்டர் பின்னாடி இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல, அப்ப அது வந்து பர்டிகுலர் அந்த பேக் ஏரியால அவங்க கிட்ட இருக்கணும். அப்புறம் நெக் சப்போர்ட் இருக்கணும் தேவைப்படும். அப்ப அந்த நாற்காலியோட நீங்க லென்த்தை பார்த்தீங்கன்னா அந்த நாற்காலியோட லென்த் வந்து உங்களோட லேக்கை டச் பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் இருக்கணும். லேக்கும் சேருக்கும் அட்லீஸ்ட் 1 ஃபிங்கர் இன் ஸ்பேஸ் இருக்கணும். அப்ப அந்த சேரை வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன, இது வந்து எர்கோனமிக் சேர்ஸ்னு சொல்லுவோம். அப்ப இது பர்டிகுலர் இந்த மாதிரி சேர் வந்து பர்டிகுலர். இப்ப நீங்க வந்து சொல்லும்போது பொதுவா எல்லாருக்குமே ஒரே வகையான நாற்காலி தான் நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நாற்காலி, இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நாற்காலி அப்படின்னு? ஒரே நாற்காலி தான், வேற வேற நாற்காலி கிடையாது, ஒரே நாற்காலி தான். ஆனா சில பேர் வந்து பிக் சைஸா இருப்பாங்க. ஓகே, சில பேர் ரொம்ப எலும்பா சின்னதா சைஸா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இது பண்ணாக்கா நாற்காலி எல்லாம் சேம் தான், ஆனா அவங்களுக்கு அது சூட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நாற்காலியை இது பண்ணணும். சரி, பிசியோதெரப்பியை வந்து முழுமையா நிறைவு செய்யற நோயாளிகள் வந்து ஆர்வம் காட்டுகின்றன. அப்ப நம்ம அதை சொல்லலாம் இல்லையா, 5 செஷனுக்கு அப்புறம் 10 செஷனுக்கு அப்புறம் அவங்க நிப்பாட்டிடுறாங்க. அதன் பிறகு இப்ப வந்து இடையில நிப்பாட்டுறவங்க எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்கு? இப்போ இடையில நிப்பாட்டுறாங்க. ஓகே, ஒரு டிஸ்க் ப்ராப்ளம் வராங்க, எம்ஆர்ஐலாம் கொண்டு வந்துட்டு ரிப்போர்ட். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் செஞ்சு முடிச்சோன்னே நிப்பாட்டிடுறாங்க. எக்ஸசைஸும் வீட்டில் கண்டினியூ பண்ணுறது இல்லை. அப்போ என்ன ஆகும், அந்த டிஸ்க்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து திருப்பியும் வரும், நம்னஸ் வரும், இது வரும். அண்ட் தென் அவங்க வந்து திருப்பியும் மருத்துவருக்கு போய் பார்த்து திருப்பியும் சிகிச்சை எடுக்கணும். அதனால இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா, ஃபிசியோக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த எக்ஸசைஸை வந்து வீட்டில் கண்டினியூ பண்ணணும். அந்த மசில் ஸ்ட்ராங்காக ஆகுனா தான் அந்த நர்வ் வந்து அது ஹெல்ப் பண்ணும். அதுக்கு மிஷின் தான் ட்ராக்ஷன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி ட்ராக்ஷன் அதெல்லாம் போட்டாக்கா அந்த நம்னஸ் குறையும். அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்து நம்னஸ் குறையும். நம்னஸ் குறைஞ்சோன்னே அதுக்கப்புறம் எக்ஸசைஸை வந்து கண்டினியூ பண்ணணும். அப்படி எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணலன்னா 1 வருஷம் கழிச்சு, இந்த 2 வருஷம் கழிச்சு திருப்பியும் அந்த பிரச்சனை வரும். ஏன்னா அவங்களோட போஸ்டர் ப்ராப்ளம், ஜாப் வேலை. சில பேர் வந்து ஹெவியான வெயிட் தூக்குவாங்க, ப்ராப்பர்லி வெயிட் தூக்க மாட்டாங்க, பேன் பண்ணி தூக்குவாங்க. அதுக்கு வெயிட் தூக்குறதுக்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, நீ வந்து பேன் பண்ணணும், அந்த பாக்ஸ் வந்து கிட்ட கொண்டு வரணும், அந்த மாதிரி ஒரு சேர் இருக்கு. அதை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்க சுனிதா, இப்போ வந்து இந்த அடிபட்டாதான் ஃபிசியோதெரப்பிக்கு வந்து உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு இல்லை. இந்த போஸ்டர், இந்த உட்கார்றது, நடக்கிறது, தூங்குறது எல்லாமே எதுலையாவது ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா உங்களை வந்து பார்க்கணும். இது வந்து பெரியவர்களுக்கு. இப்போல காலகட்டத்தில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கூட இந்த போஸ்டர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. கழுத்து வலி, முதுகு வலி, அந்த வலி, இந்த வலி எதுவுமே செய்யாமல் இது ஏன் நடக்குது? இது ஒரு குட் குவெஸ்டின். இது
சின்ன பிள்ளைங்களுக்கு ஏன் நடக்குதுன்னா, இப்போ பாருங்க, சின்ன பிள்ளைங்க வந்து படிக்க சொன்னாக்கா பெட்டு மேலே உட்காந்து படிப்பாங்க, இல்லை மேசையில் உட்காந்து படிப்பாங்க, இல்லை சோஃபாவில் உட்காந்து படிப்பாங்க. அப்போ அவங்க வந்து ப்ராப்பர்லி உட்கார மாட்டாங்க. இதே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சைட்டில் உட்காருவாங்க, கையை இப்படி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் போஸ்டர் இல்லாமல் தான் உட்காருவாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா ஒழுங்காக உட்காருங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. சோஃபாவில் உட்காந்து படிக்கிறது, பெட்டில் உட்காந்து படிக்கிறது. அது வந்து இப்போ பாருங்க, ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ எஸ் ஷேப், மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ் வந்து இதை ரொம்ப பார்க்கணும். இது இந்த மாதிரி இப்போ பாருங்க, இந்த கிட்ஸ் வந்து பேன் பண்ணி போடுறாங்க, சில பேர் வந்து சைட்ல. அப்ப இந்த மாதிரி போஸ்டர்ல உட்கார்றவங்களுக்கு வந்து சில பேரண்ட்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த ஸ்பைன் வந்து எஸ் ஷேப்ல இருக்கும். நார்மலி வந்து இது எப்படி ஹேப்பன் பண்ணுன்னா, இப்ப 8 வயசு பிள்ளைங்க, 8லேருந்து 9 வயசு பிள்ளைங்க வந்து போஸ்டர் ப்ராப்ளம் இருக்கும். போஸ்டர் ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணும்போது அவங்க பீரியட்லாம் வந்து அவங்க வந்து அந்த டைம்ல தான் வளருது. இது அந்த போன்லாம் அந்த டைம்ல தான் சீக்கிரமா வளரும். அப்ப அவங்க என்ன ஆகுவாங்கன்னா, அந்த ஸ்கோலியோசிஸ் வந்து எஸ் ஷேப் வந்து கர்வ் வந்து ஒன்றும் கூட ஆகும். அப்ப கூட ஆகுனாக்கா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்க்ராட் மெத்தட்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிசியோதெரபிஸ்ட் நாங்கள் செய்கிறோம். ஸ்க்ராட் மெத்தட் எக்ஸசைஸ். அப்போ அது வந்து ட்ரீட்மெண்ட் இது பண்ணி நாங்கள் வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க. டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்ரே எடுத்து அதை வந்து எத்தனை டிகிரி இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ கண்டுபிடிச்சிட்டு பிசியோதெரபிஸ்ட்க்கு அனுப்பி விடுவாங்க, பிசியோதெரபி சென்டருக்கு. அப்போ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு ட்ரீட்மெண்ட் செஞ்சு ஸ்கோலியோசிஸ் மெத்தட் அந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சு அந்த டிகிரியை வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. சரி சுனிதா, இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்க்கும்போது உட்கார்றது சரியில்லை, அவங்க படுத்துக்கிட்டு படிக்கிறாங்க, சாஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சில நேரங்களில் வந்து எனக்கு இது தெரியல, சில நேரங்களில் இந்த ஜெனட்டிக் படி, ஏன்னா சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து ஒரு மாதிரி இப்படி கூன் வளைஞ்ச மாதிரி ஆயிடுது, அவங்களோட இந்த ஷோல்டர் இந்த முதுகு சைடு வந்து கூன் வளைஞ்ச மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த ஜெனட்டிக் காரணமா இல்லை வந்து அவங்களுடைய அந்த உட்கார்ந்து படிக்கிறது வந்து இப்பயே அதோட பிரதிபலிப்பு தெரியுதா? இந்த மாதிரி கூன் வளைஞ்ச பிள்ளைகளை வந்து எப்படி சரி செய்யறது? சில பேர் வந்து பை பார்ன், அது வந்து பை பர்த் இருக்கு, அது நம்ம செக் பண்ணணும். இது வந்து பை பர்த்தா இருந்தா அது வந்து சில டைம்ல வந்து டாக்டர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, அது வந்து பை பர்த், அது டிகிரி ஏறுதா இல்லை குறையுதா அதை வந்து செக் பண்ணுவாங்க. சில பேர் வந்து போஸ்டர்னால 2 டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஒன்று மேபி பிகாஸ் ஆஃப் த பை பர்த், ஒன்னொன்று வந்து பிகாஸ் ஆஃப் த போஸ்டர், அது வந்து நம்ம செக் பண்ணணும். சரிங்க சுனிதா, இப்போ வீட்டில் இருக்கோம், நம்ம இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம், லீவில் இருக்கோம், ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் என்ன மாதிரியான பேட் போஸ்டருக்கு வழிவகுக்குது? வீட்டில் இருக்கும்போது உடல் நல்லா இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் வந்து செய்யலாம்? ஓகே, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இப்போ பேட் போஸ்டர், ஓகே, ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோன் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தாக்கா 2 ஹவர் ஆயிரும், இல்லை 3 ஹவர் ஆயிரும், நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ உள்ள டிக்டாக், யூடியூப் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வரும். அப்போ நம்மளோட நெக் வந்து அதே பொசிஷனில் வச்சுட்டு இருப்போம், ஏந்திரிக்க மாட்டோம், அப்படியே உட்காந்துருப்போம் 2 ஹவர் 3 ஹவர். அந்த சோஃபா வந்து கரெக்டாக உட்கார மாட்டோம், சம்டைம்ஸ் செங்கட் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து நெக் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. அந்த நெக் பெயின் வந்துட்டு அவங்க வந்து சிவியராக நெக் பெயின் வந்து அது மசில் வந்து பர்டிகுலர் மசில் வந்து பிடிச்சிக்கும். அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க செய்வாங்க, மசில் பெயின் அந்த மாதிரி, அதுக்கு வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ அதிக அளவிலான எடை தூக்கும்போது, இப்போ ஒரு பள்ளி பிள்ளையாகட்டும் இல்லை பெரியவர்களே ஆகட்டும், இந்த ஸ்கூல் பேக்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெனில் காலங்காலமாக வந்து அதிகமான எடை கொண்டு பிள்ளைங்க தூக்கிட்டு போகிறாங்க, 4 மாடி 5 மாடி ஏறி போகிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் என்ன மாதிரி தீர்வு? புக்கை குறைக்கிறத தவிர்த்து வேற என்ன தீர்வாக இருக்கும்? ஓகே, புக்கை குறைக்கிறத தவிர்த்து நீங்கள் வந்து பேக்கை வந்து மாற்றலாம். ஆக்சுவலி வந்து இப்போ புல்லிங் பேக்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது வந்து இப்போ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அந்த பேக் வந்து ஸ்டாக்கேஸ்லேயும் நீங்கள் புல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஹெவி ஹேண்ட்பேக்ஸ், லேடிஸ் எம்ஆர்டியில் போகிறீங்க, எல்ஆர்டியில் போகிறீங்க, ஒரு சைட்டில் வந்து பேக்கை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அது வந்து ஹெவி ஹேண்ட்பேக்காக இருக்கும். அந்த ஹேண்ட்பேக்கை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணால் நம்ம வந்து 2 சைட் ஆஃப் பேக் பேக் வைக்கலாம். இப்போ கிட்ஸுக்கு வந்து ஸ்கூல் பேக், ஹெவி ஸ்கூல் பேக் இருக்குது. சில கிட்ஸ் வந்து பேக்கையும் வச்சுக்குவாங்க, புக்கையும் பிடிச்சிக்குவாங்க. அதே டைமில் நீங்கள் வந்து பேக் வந்து அந்த புல் ட்ராலி பேக் இருக்கு, அதை கூட சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவன் ஃபார் ஆஃபீஸ் பீப்புள் ஆல்சோ லேப்டாப் அது இதெல்லாம் நிறைய ஜாமா இருக்கும், ஒரு லேப்டாப்பே அவ்வளோ ஹெவியாக இருக்கும்.
அவங்களுக்கு கூட சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ராலி மாதிரி ஒரு புல் பண்ணுற பேக் மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய இந்த மாதிரி இது இருக்கும். சரி, இப்போ இந்த அரசாங்க மருத்துவமனைகளில் பிசியோதெரப்பி சிகிச்சை வந்து வழங்கப்படுதா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கு. ஆனால் வந்து அரசாங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாதான் அந்த சேவையை வந்து நம்ம பெற முடியும், அப்படியா? இல்லை இப்போ ஒரு தனியார் மருத்துவமனையில் போயிட்டு டாக்டர் வந்து ரெஃபரல் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து பிசியோதெரப்பி போய் பார்க்கணுன்னு, கவர்மெண்ட்ல அதுக்கான இடம் கிடைக்குமா? இடம் இருக்குது. இப்போ ஃபிசியோதெரப்பிஸ்ன்னு சொல்லிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரப்பி சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. ப்ரைவேட்டில் போனாலும் ஃபிசியோதெரப்பி சென்டர் இருக்குது. வெளியே இது பண்ணாலும் ஃபிசியோதெரப்பி சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் போகும்போது அந்த கவர்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட் எடுக்கும்போது அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, இந்த ஃபிசியோதெரப்பிஸ் இந்த டேட்டில் வந்து ஃபிசியோதெரப்பிஸ் போய் பாருங்கள், ஷோல்டர் பெயின் இருக்குது, ஓகே இந்த டேட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட்லேயும் ஃபிசியோதெரப்பி சென்டர்ஸ் வந்து இருக்கு. தனியார் ஃபிசியோதெரப்பி சென்டரில் வந்து என்னென்ன மாதிரி எப்படி கட்டணங்கள் எப்படி அமையும் ஏறக்குறைய? ஃபிசியோதெரபிஸ்ட் சொன்னீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து என்ன அந்த ஃபிசியோதெரப்பி சென்டர்ஸில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதும் இல்லை சென்டர்ஸில் இருக்கிறதும் இல்லை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதும் எல்லாமே ஒரே மாதிரி. என்ன அதோட சம்டைம்ஸ் அவங்க வந்து சில மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க, அட்வான்ஸ் மிஷின்ஸ். இப்போ கவர்மெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க வந்து அதை பாய்ப்பாங்க அட்வான்ஸு. இப்போ சில ஃபிசியோ சென்டர்ஸ் வந்து அவங்களையும் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். இப்போ ட்ராக்ஷன் பெட் அதுவும் சில ஃபிசியோ சென்டர்ஸில் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் எங்கே வேணாலும் அவங்க வந்து மருத்துவ இது எடுத்துக்கலாம். இப்போ அவங்க வீட்டு கிட்ட ஓகே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னா அவங்க அங்கே கூட மருத்துவம் இது பண்ணலாம். இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட கேட்டு கூட அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த பிசியோதெரப்பி சிகிச்சை தேவைப்படுபவர்கள் அந்த சிகிச்சை மூலம் முற்றிலும் குணமடைய வாய்ப்பு உள்ளதா? வாய்ப்பு உள்ளது, முற்றிலும் உள்ள. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இது வந்து 6 monthsக்குள்ளே வந்து சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா அவங்க வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடந்து இது பண்ணி அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து அவங்க வந்து செய்யலாம். இப்போ ஒரு படுக்கையான பேஷண்ட்டை வந்து நிறைய பேர் பார்த்துக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துக்கணும் இவங்க. அப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அவங்க இது பண்ணும்போது அவங்களோட வேலையை அவங்க செய்ய முடியும், அவங்களால ஏந்திரிச்சு நடக்க முடியும், அவங்களால அட்லீஸ்ட் அவங்க பாத்ரூமுக்கு போகலாம். அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஃபிசியோ செஞ்சு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த வயசு வரையறை இருக்கா? இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசுக்காரவங்களுக்கு தான் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், குறைஞ்சது ஒரு வயசுனாச்சும் இருக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு வரையறை இருக்கா? இல்லை வயசானவங்க இத்தனை வயசானவங்க, ஏன்னா வயசானவொன்னே அந்த எலும்புலாம் வந்து சாஃப்ட் ஆயிரும், ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ ஏதாவது வயசு வரம்பு இருக்கா? வயசு வந்து இல்லை. இப்போ வந்து லேட் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கு இருக்குது. லேட் டெவலப்மெண்ட் இப்போ சில பிள்ளைங்க வந்து அவங்களால நடக்க முடியாது, என் பிள்ளைங்க வந்து திரும்ப முடியல, அப்போ அவங்க வந்து ஸ்பெஷல் கிட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஸ்பெஷல் கிட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கணும், அவங்க வந்து எதுனால அவங்கனால முடியாது இது. அப்போ அதுக்கு வந்து வயசு கிடையாது, எத்தனை வயசாக இருந்தாலும் போகலாம். ஆனால் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் எல்லா பேஷண்ட்டும் எல்லாத்துக்கும் ஃபிசியோ வந்து தேவைப்படாது. அந்த கிட்ஸுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிற கிட்ஸு, ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸ், அவுட்டிசம் கிட்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்க்கு போகணும். அதிகபட்சம் எத்தனை நாட்கள் தேவைப்படும்? ஒருத்தவங்க உங்களை வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் எத்தனை நாட்கள், மேக்ஸிமம் எவ்வளோ நாள் டியூரேஷன் தேவைப்படும் அந்த முழு செஷனையும் கம்ப்ளீட் பண்ணி அவங்க குணமாகறதுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் மசில் பெயின்னா ரிகவரி வந்து ஃபஸ்ட்டு. இப்போ இந்த கிட்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, இவங்க வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸு, இவங்கனால திரும்ப முடியாது, படிக்க அவங்க டைட்டாக இருக்கும் அவங்க மசில். இவங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக ஃபிசியோ செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நடக்கிற வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து நடக்க முடிஞ்சாக்க நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் நடக்க வைக்கிறதுக்கு. அவங்க வந்து கொஞ்சம் டிலேவாக ஆகும். அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து லைஃப் லாங் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஃபிசியோ. அப்படி ஃபிசியோ செய்யலைன்னா அவங்களோட மசில்லாம் டைட் ஆயிரும். அது இப்போ மசில் போஸ்டர் ப்ராப்ளம் மசில் வந்துச்சு, அவங்க வந்து ரிகவரி வெரி ஃபாஸ்ட்.
இப்போ ஸ்ட்ரோக் வந்திருக்காங்க, அவங்க நடக்காங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஓகே என்னால் நடக்க முடியுது, எனக்கு கை தான் சரியா இது பண்ணலாம், அவங்க வந்து ஃபிசியோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கேஸ் பொறுத்து இருக்கு, கேஸ் பொறுத்து இருக்கு அந்த இது. இப்போ மசில் பெயின், நெக் பெயின் அதெல்லாம் வெரி ஃபாஸ்ட் ரிகவரி. இப்போ ஸ்ட்ரோக், ஸ்பெஷல் கிட்ஸ்லாம் அவங்களாம் கொஞ்சம் லைஃப் லாங் எடுத்துக்கிட்டு இருக்கணும். சில பேர் வந்து டிஸ்க் ப்ராப்ளம், அவங்களாம் few sessions வரணும். இப்போ செஷன்ஸ் வந்து தான் உங்ககிட்ட கற்றுக்க முடியுமா? இப்போ நம்மளோட நேர்களுக்காக ஒரு 2-3 ஸ்ட்ரெச்சிங், இந்த கழுத்து முதுகு பகுதி ஏதாவது கற்றுக் கொடுக்க முடியுமா? கற்றுக் கொடுக்க முடியும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ பாருங்க, நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, ஜஸ்ட் ஒரு 8 hours வேலை செய்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முதுகு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இல்லை டைட்டாக இருக்கும், இல்லை சோர்னஸாக ஃபீல் பண்ணும். அப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து கற்றுக்கலாம். ஜஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது வந்து சில பேர் என்ன செய்வாங்க, ஓகே யூடியூப்பில் பார்ப்பாங்க, இதில் பார்ப்பாங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோ சென்டர்ஸ்க்கு போயிட்டு இதெல்லாம் லேர்ன் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்பராக இருக்கும். பேசிக் வந்து எஸ், இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஓகே இப்படி தானே இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இழுப்பீங்க. ஆனால் அந்த பொசிஷன் எப்படி, அந்த நம்ம வந்து கழுத்து வந்து இங்கிட்டு கொண்டு போவோம் ஷோல்டருக்கு, அப்போ இப்படி கொண்டு போக முடியாதுன்னு சொல்லுவோம். அப்போ அது ஜஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணி ஜஸ்ட் ஸ்ட்ரெச் and then some exercise like stretch leg stretching பண்றதுக்கு, shoulder stretching பண்றதுக்குலாம் we will do the basic one. சரி, இப்போ இந்த பிசியோதெரபி அப்படின்னு சொல்லும்போது மக்கள் சுருக்கமா சொல்லுங்க, மக்களுக்கு என்ன மாதிரியான தவறான கண்ணோட்டம் இருக்கு? பிசியோதெரப்பி தவறான எத்தனை வாட்டி நான் போனாலும் நல்லா நிறைய வாட்டி நான் போறதுக்கு. ஆனா அவங்க வந்து புரிஞ்சுக்கல அவங்களோட கண்டிஷன்ஸ் என்ன. ஸ்ட்ரோக் ஆகி நான் என்னத்துக்கு நிறைய வாட்டி போகணும், அந்த மாதிரி மக்களோட தவறான அபிப்பிராயம் இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த உடற்பயிற்சி அவங்க தொடர்ந்து செய்யணும். செய்யாத பட்சத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது அவங்க அந்த கண்ணோட்டமே தவறாயிருது. சரிங்க சுனிதா, இப்போ வந்து இந்த குறைந்த அரை மணி நேரத்தில் பிசியோதெரப்பி குறித்த பல தகவல்களை, பல விஷயங்களை எங்களுடைய பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ். நன்றி. ஒவ்வொரு மனிதரும் வலியோடு தான் வாழ வேண்டும் என்ற நிர்பந்தம் யாருக்குமே இல்லைங்க. அதனால முறையான தரப்பினரை நாடி முறையான சிகிச்சையை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். அடுத்தடுத்த வாரங்களில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.